அமைதியாக அமரும்படி முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர். சேலத்தில் நேற்று நடைபெற்ற மாநாடு உண்மையிலேயே வெற்றியடைந்ததா அல்லது தோல்வியடைந்ததா என்று நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு படுதோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையேற்று இளைஞரணி மாநாடு நேற்று சேலத்தில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2 லட்சம் சேர்கள் காலியாகி இருப்பதையும் சாப்பாட்டிற்கு சண்டை போட்டதையும் வீடியோ மூலமாக நாம் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது திமுகவின் தொண்டர்கள் சீட்டுக்கட்டு விளையாடுவதை நாம் வீடியோ மூலமாக பார்த்திருப்போம். ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழை கூட ஒழுங்காக பேச முடியாமல் மேடையில் திணறிய வீடியோக்களும் வைரலாக பரவி வருகிறது. சேலத்தில் தேர்ந்தெடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊர் என்பதன் காரணமாகவும் அதிமுகவின் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் திமுகவினர்கள் கூட்டம் கூடினால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று கூறி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தை தேர்வு செய்தார். ஆனால் நிச்சயமாக சேலத்தை தேர்வு செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை இன்று உணர்ந்திருப்பார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 2 லட்சம் காலியான சேர்கள் சாப்பாட்டிற்கு அடித்து கொண்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கூட கேட்காமல் அங்கு சீட்டுக்கட்டு விளையாடியது போன்ற அனைத்தும் அசம்பாவிதங்களும் உதயநிதி ஸ்டாலின் தலையிலேயே விழுந்து கொண்டது. மேலும் சேர்களில் உட்காராத சில திமுகவின் தொண்டர்கள் சண்டை போட்டு கொண்டதை மேடையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சாளர்கள் மூலமாக வேண்டுகோள் விடுத்ததும் தற்பொழுது வைரலான வீடியோவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவே திமுகவின் கடைசி 2 ஆண்டுகளாக அமையும். இனி திமுக ஆட்சி அமைப்பதை கடினம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பதவியேற்றதிலிருந்து பல குளறுபடிகள் திமுகவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் துணைத் தலைவராகவும் துணை முதல்வராகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றால் நிச்சயமாக தமிழகம் நடுத்தெருவிற்கு தான் வரும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.